இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அவங்க கேட்டது என்னன்னா, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் பார்க்கும்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஏன் ஆவியானவர் எதுக்கு இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்துக்கு சோதிக்கப்படுறதுக்கு வேணும்னே கூப்பிட்டு போன மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்ட்டு அவங்களுடைய கொஸ்டின். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த காரணம் பாவிகளான நம்மை நேசிக்க, பாவிகளான இந்த மாதிரி நிறைய நான் என்னது இன்ஸ்டாகிராமில் கூட பார்க்குறேன். ஏன் பிதாவானவர் போய் ஜெபம், ஏசப்பா போயிட்டு பிதா கிட்ட ஜெபம் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய கேள்விங்க கேட்பாங்க. ஆனால் இவங்க கேட்டுக்கிற கேள்வி வந்து நல்ல வேலிடான கேள்வி. ஏன் பரிசுத்த ஆவியானவர் அவங்கள வந்து வனாந்திரத்துக்கு கூப்பிட்டு போனார் பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பாவிகளான நம்மை ரட்சிக்க, நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்க, நம்மளை சாபத்திலேருந்து விடுதலையாக்க எல்லாமே ஆமாம் 100% ஆனால் தெர் இஸ் ஒன் மோர் என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அருமையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது அதுக்கு. ஏன் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்துக்கு கூட்டு போனார் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எபிரேயரில் ஒரு வசனம் இருக்குது. அந்த எபிரேயரில் அந்த வசனத்தை பார்த்து நம்ம படிக்கிற பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அப்படின்னா அவங்க இயேசு கிறிஸ்து உலகத்து வரும்போது நம்முடைய பாவங்களுக்காக மரிச்சார், நம்ம சாபங்கள் எல்லாம் வச்சு ஏற்றுக்கொண்டார். ஆமா, ஆனா அதை விட இன்னொன்று என்னன்னா, ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை கூட ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உபத்திரவத்தின் வழியாக அவரை கொண்டு போனார். புரியுதா? இப்ப பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போனார் அப்படின்னா, அவர் அன்னைக்கு கொண்டு போயிருக்கலன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா எப்படி சோதனையை சகிக்கணும்? இப்போ ஒரு வனாந்திரத்துல பரிசுத்தாவியானவர் அவரை பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, ரட்சிப்பின் அதிபதியாகிய அவரை நம்மை போலவே அவர் நடத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியானாலதான் பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்துக்கு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அவர் 100% கடவுளா இருந்தா கூட இந்த உலகத்துக்கு வரும்போது நம்மை போலவே நம்முடைய எல்லா எமோஷன்ஸ் எப்படி இருக்குமோ எல்லாமே அவர் ஃபீல் பண்ணதுனால, அதுதான் பவுல் எழுதுகிற கடிதங்கள் என்ன எழுதுறாரு, உங்களுடைய பிரச்சனைக்குள்ளாக போகும்போது, சோதனைக்குள்ளாக போகும்போது யாருமே இந்த மாதிரி சோதனை அனுபவிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே ஒரு சோதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பிராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்க மாட்டார் அப்படின்ட்டு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே பார்க்கும்போது அவர் ஏன் பரிசுத்தாவியானவர் ஏன் அங்கே கொண்டு போனார் அப்படின்னா, இந்த உலகத்தில் வர எல்லா மனுஷனும் ஒரு காலத்தில் பாடுபடுவான், ஒரு காலத்தில் பிசாசினால் சோதிக்கப்படுவான். அப்போ அந்த ரட்சிப்பின் அதிபதியை நமக்கு முன்பதாக ஒரு இதுல போய் நிக்க வைக்கணும்னா, உபத்திரவங்களின் மூலமாக ஒரு ராஜாவா வந்தாரு, கடவுளா வந்தாருனால ஒரு ஹைஃபையா அவர் வாழல. ஸோ அவருடைய வாழ்க்கையில எது பார்த்தாலுமே அவர் நம்மை என்ன சொல்றது, நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உபத்திரவங்களின் மூலமாக சோதிக்கப்பட்டார். அப்படின்னா ஏன் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதுக்கு உபத்திரவங்களினாலே பரிபூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. So it was the will of God to take Jesus into the wilderness to be tempted by the devil, so that one day when we go into a lot of troubles, we will always know if Jesus was there on earth, இந்த உலகத்தில் அவர் இருந்த போது அவர் பாடுபட்டார் என்றால், அவர் அநேக உபத்திரவங்களின் மூலமாக அவர் பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நானும் உபத்திரவத்தின் வழியாக தான் போகணும், ஹைஃபையாக இருக்கணும், பெரிய இதாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை.
அவர் எப்படி நடந்து போனாரோ அது போல தான் நம்ம நடந்து போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. உபத்திரவங்களினாலே பரிபூர்ணப்படுத்தி லீடர் நம்மை போல அவர் நடந்து வந்ததுனால தான் ஹீஸ் குவாலிஃபைட் டு பி எ காட் ஜட்ஜ். எல்லாமே அவர் குவாலிஃபைடாக இருக்கார். எதுக்கு? ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படிலாம் சோதிக்கப்படுவான் அப்படின்றத அவரும் அனுபவித்தார். இரண்டாவதாக அவர் ஒரு எடுத்துக்காட்டுதலாக என்னன்னா இதில் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போனார் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனையிலுமே we are not alone. பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்மளோட இருப்பார். to which voice you obey. பாருங்க அந்த இதில் பார்க்கும்போது என்ன பண்ணுறான் பிசாசு, கல்லுகளை என்ன பண்ண அப்பமா எடுத்து சாப்பிட்டு to which voice you are listening. அப்போ ஆண்டவர் அங்கேயும் வசனங்களை பேசுறாரு. இட் இஸ் நாட் தட் we are talking out of our own knowledge, own ஏன்னா நம்மளுக்கு சொந்தமாக ஏதோ ஒரு ஐடியா குக்ட் அப் ஸ்டோரிஸ் எல்லாம் இல்லை. ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறாரு, சேட்டன் அவனுடைய திருட்டு தன்னை நாங்கள் காமிச்சா கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வசனத்தின் மூலமாக வராரு. சாத்தானுக்கு எதிராக வசனத்தின் மூலமாக வராரு. இன்னொன்று நம்ம பார்க்கும்போது அதே எபிரேயர் 5ஆம் அதிகாரம் பாருங்க 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் அந்த பாடுகள் பட்டதின் மூலமாக என்னாச்சு தெரியுமா, அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஒரு பிதாவாகிய தேவனும்னா ஒரு காட் ஹிம்செல்ஃப் அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனாக அவர் வாழும்போது இவ்வளோ ஒரு ஹம்பிள்னஸ் அவர்கிட்ட, அதன் மூலமாக அவர் எது கற்றுக்கொண்டார், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். சி வாட் எவர் காட் இஸ் லீடிங் ஐ ஹாவ் டு கோ த்ரூ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு ஒன்று. வை ஏன் நான் எதுக்கு, வை காட் இஸ் டெம்ப்டிங் மீ அப்படின்றது இல்லாமல், சி இஃப் காட் லேர்ன்ட் அந்த obedience through what Father God took him on that journey அப்படின்னா we also have to learn obedience. ஓகேவா? அப்புறம் அடுத்தது பாருங்க, தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை எழுவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக பிரதான ஆசிரியர் என்று தேவனாலே நமக்கு நாமம் தரிக்கப்பட்டார். அப்படின்னா எப்போ பரிபூரணப்பட்டார் அப்படின்னா உபத்திரவங்கள் மூலமாக அவர் பட்ட எல்லா பாடுகளினால. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வசனம் என்ன இருக்கு, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்படின்னா we have to learn obedience. ஆண்டவரே இந்த இதில் see we cannot be rebellious. ஏன் எனக்கு இது மாதிரி நடந்துச்சு, ஏன் எனக்கு மட்டும், அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் அப்படி பேசாமல், அவர் அவ்வளோ பரிசுத்தமான தேவனாக இருந்தும் பிதாவானவர் மனுஷர்களுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக நீ இப்படி தான் வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அந்த மனுஷனாக இருந்த பீரியடில் நீங்கள் வந்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமானதே ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னு தம்மை தாமே தாழ்த்தி, அதுபோல் அவர் பண்ணதுக்கு காரணமே அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. மெயின் இயேசு கிறிஸ்து நமக்காக பாவத்துக்காக வந்தார், சாபங்களை நீக்க வந்தார். ஆனால் அதை விட மேலாக அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எல்லாவற்றிலும் அவர் நடந்த விதங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக. ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், சீஷங்களெல்லாம் போங்கப்பா நீங்கள் அப்படின்னு அனுப்பிட்டு மலை மேலே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். ஏன் ஏசப்பாக்கு ஜெபம் பண்ணோம், சில இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அந்த மாதிரி போட்டு என்ன பண்ணும் சிரிக்கிறது, கிறிஸ்டியன்ஸ் ப்ளீஸ் ஆன்சர் மீ வை யுவர் காட் இஸ் ப்ரேயிங் டு யுவர் ஃபாதர் என்னென்னமோ பேசுறது பாருங்க. இஃப் ஜீசஸ் ஹேட் டு அவர் அன்னைக்கு அங்கே போய் ப்ரேயர் பண்ணிருக்கலன்னா உனக்கும் எனக்கும் ப்ரேயர் பண்ணவே தெரிஞ்சிருக்காது. தனியாக போகணும், பிதாவானவருக்கு நம்ம சப்மிஷனாக இருக்கணும், போய் அவரை கூப்பிடணும் அப்படின்றது உனக்கு வந்து நீ அவரை நீ பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நீ பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறமா இன்னொருத்தர் கேட்டாங்க, பிதாவான ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வரும்போது ஏன் பரலோகத்துலேருந்து சவுண்டு போட்டுருந்து அது அந்த சவுண்ட் யார், அப்போ அங்கே இருந்தவங்க யார் அப்படின்ட்டு கேட்பாங்க. அது நம்ம பார்த்தோம்னா இந்த திருத்துவம் அப்படின்ற போது பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து 3 பேருமே கடவுள் தான். அவங்க டிஃப்ரெண்ட் இதில் வந்து என்ன சொல்கிறது, அந்த 3 விதத்தில் அவர்கள் கிரியை செய்யும்போது இட் வாஸ் காட்ஸ் வாய்ஸ், அவருடைய வாய்ஸே தான். ஆனால்
ஏன் அந்த சவுண்ட் வந்துச்சு அப்படி, ஏன் சவுண்ட் அப்படி சொன்னார் அப்படின்னா, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட ஞானஸ்தானம் எடுத்துருக்கலன்னா யாருமே ஞானஸ்தானம் எடுத்துக்க மாட்டாங்க. அவர் சொன்னார்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு, அதை செஞ்சு காமிக்கிறாரு. இதை பண்ணுப்பா நீ, அது பண்ணும்போது ஒபீடியண்ட்டாக இருக்கும் போது வானத்தில் சவுண்ட், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கேன். அப்படியும் செகண்ட் ஏன் அப்படின்னு அது அவருடைய பாலிசியாக இருந்தால் கேட்கறதுக்கு நீயும் நானும் யார், அவ்வளோதான் ஆன்சரு. ஸோ நான் நினைக்கிறேன் இது இந்த ஆன்சர் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. தேங்க்யூ, பாய்.